ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறோம். அதனால் எப்போவுமே குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னா ஒரு 5 பேருக்காக சாப்பாடு போடணுன்னு என்னோடய ஆசை. அதனால் ஆனால் உடம்பு முடியாமல் தான் இருந்தாலும் அந்த ஆசைக்காக எழுந்து 2 மணிக்கெல்லாமே எழுந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கடகடன்னு செஞ்சிட்டோன்னா சீக்கிரம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு வெயிலுக்கு முன்னாடி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். டிஃபன் சாம்பார் செஞ்சிட்டோம். எல்லோ கேசரி செஞ்சேன். என் கூட வந்து எனக்கு என்னோடய சிஸ்டரும் ஹெல்ப் பண்ணாங்க. வெண்பொங்கல் சுட சுட வெண்பொங்கல் ஹாட் பாக்ஸில் எடுத்துக்கிட்டேன். சாம்பார், டிஃபன் சாம்பார், இட்லி எடுத்துக்கிட்டேன். கார சட்னி, எல்லோ கேசரி, அப்புறமா பொங்கல் வைக்கிற பானை, அபிஷேக பொருள், சாமிக்கு வேண்டியது எல்லாமே எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் லாங் ட்ராவல் போகிறோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சீக்கிரம் போகிறச்சு அந்த கிளைமேட்டு, அந்த இயற்கை, பச்சை பசேல்னு அந்த கிராமத்தில் பார்க்குறது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போன உடனே நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் அன்னதானம் கொடுத்துட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சக்கரை பொங்கல் ஒன்று, வெண்பொங்கல் ஒன்றும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி என்ன விசேஷம்னா எங்கள் குலதெய்வ கோயிலில் பால் குடம் எடுக்கிறாங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சுங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறோம். ஊரில் இந்த பால்குளம் பக்கத்தில் எவ்வளோ பெரிய கொடுப்பனை, அதுவும் குலதெய்வம் கோயிலில். அதனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. ஜனங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு அவ்வளோ இதுவாக மனநிறைவாக இருந்தது. இன்றைக்கி வந்து பால்குடம் எடுத்துகிட்டு வரதுனால பொது பூஜைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போன அபிஷேக பொருள் அதே மாதிரி எங்களை மாதிரி வாங்கிட்டு வந்தவங்க அபிஷேகம் எல்லாமே ஒன்றா பண்ணாங்க. அப்புறமா அன்னதானத்துக்கு எங்களால் முடிஞ்சது நாங்களும் அங்கே காசு கொடுத்துட்டு வந்தோம். சாமிக்கு ஒவ்வொரு ஃபேமிலியாக போய் பொங்க பானையை வச்சு மாவிளக்கு ஏற்றி சாமி மாவிளக்கை காமிச்சு நல்லா விளக்கு ஏற்றிட்டு வந்தோம். அது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. உட்காந்து அபிஷேகம்லாம் எல்லாருமே நல்லா பார்த்தோம் சாமியை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஜனங்க ஒன்றோடு ஒன்று இடிச்சிக்காமல் நல்லா சாமியை பார்த்துட்டு வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து பக்தர்களுக்கும், அனைத்து உறவுகளுக்கும் உங்களுடைய வேண்டுதல்களாக நிறைவேற அந்த பெரியாண்டவரும் பெரிய நாயகியும் அருள் புரிய வேண்டும் என்று நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க கோவில். நானும் கூட்டம் குறைஞ்சோன்னே திருப்பி போய் சாமியை பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்படியே நாங்கள் அங்கே மதியானம் அன்னதானமும் கோவிலில் சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த என்ன தான் இருந்தாலும் கிராமத்து தண்ணியில் அந்த சாப்பாடு போட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நல்லா சாமி குலதெய்வம் கோவிலில் அன்னதானம் கிடச்சது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சாமியை நல்லா வணங்கிட்டு வந்தோம்.